இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து லன்ச் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கே வந்துட்டு புதுசாக இருக்குது. இது பழக ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. எங்கள் பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்கூல் வந்துட்டு ஃபுல் டே. நேற்று ஆல்ரெடி ஓப்பன் ஆச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ஹாஃப் டே. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டே இருந்துச்சு பசங்களுக்கு ஸ்கூலு. சரி ஃபஸ்ட் டே லன்ச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திருந்தேன். ஏன்னா நம்ம ரெகுலராக இந்த வேலை இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி செம்மையாக சொதப்புச்சு. என்னென்னு சொல்லிட்டு போக போக வீடியோவில் சொல்கிறேன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே வாங்கியாச்சு. சிக்கன் முதற்கொண்டு வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வாட்டர் பாட்டிலெலாம் தண்ணி ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டிலாகவே என் பொண்ணு வாங்கியிருந்தா. தண்ணி பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் கலர் வந்து அவளது தான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பாட்டிலுமே வாங்கியிருந்தா. அது எதுக்குன்னா கொஞ்சம் ஜூஸ் எதுவுமே போட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மோர் அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்ததும். இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் மெனு பசங்களுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன், பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டிஃபன் வந்துட்டு காரக்குழம்பு இருக்குது, தோசை வந்துட்டு சுட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த பிளானில் தான் காலைல ஆரம்பித்ததே. என்றைக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்துட்டு கரெக்டாக டைம் சொதப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆச்சு. பசங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருப்பேன். புக்ஸ் வந்துட்டு ப்ரௌன் ஷீட்லாம் போட்டாச்சு. ஆனால் மேம் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்க ப்ளேஸில் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சின்ன பாப்பாவுக்கு தான் வந்து மேம் சொல்லியிருந்தாங்க 8 o'clock உள்ளே வந்துட்டு 8 o'clock தாண்ட கொஞ்சம் டைமுங்க, 8 o'clock உள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு போயிருங்க அவள் ப்ளேஸ்லன்னு சொல்லிட்டு. அப்படி இன்றைக்கி டைம் வேஸ்ட் ஆச்சு. ஆனால் நான் சீக்கிரமாக எழுந்துமே வந்துட்டு என்னால் அந்த டைமுக்குள்ளே போக முடிஞ்சது செம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. கரெக்டாக நான் உள்ளே போகிறேன், அப்போ கேட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோ சீக்கிரமாக எழுந்தும் என்னால் போக முடியல. காலையிலேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நான் பாலுமே வந்துட்டு ஒரு சைடு கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணி எப்போவுமே செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா புலப்புலன்னு வரும். இன்றைக்கி வந்துட்டு டிஃபன் எங்கள் எல்லாருமே காலைல டிஃபனுக்குமே சேர்த்தே பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்போவுமே கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும் மார்க்கெட்டில். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக கோலி குண்டு சைஸில் தான் இருந்துச்சு. அதை உரிச்சு கட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டக்கு டக்குன்னு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் செய்யலாம்னு நினச்சேன். நம்ம டைமிங்க்கு எப்போ எப்படி சொதப்போன்னு தெரியாது. ஒயிட் ரைஸ் நார்மலாக நான் ஏற்றினாலே சொதப்பிடும். இப்போ பாஸ்மதி ரைஸ் ஏற்றோம்னா கண்டிப்பாக சொதப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு கடாயிலே செய்யலான்னு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 tablespoon கீ, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். பிரியாணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு டென்ஷனாகவே ஆரம்பிச்சிச்சு. நேற்று நைட்டு வாங்கும்போது நல்லா இருந்த பழம் எப்படி காலையில் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி குழன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி வேஸ்ட்டாக போச்சு, இதுக்கப்புறம் இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஒரு கவர்லேயே போட்டேன், தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவசரத்துக்கு இன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் ஸ்நாக்ஸுமே எதுவுமே இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பிளிங்கிட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணிடலாம் சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பசங்களுக்கு சிக்கன் பிரியாணிக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, சிக்கன் அதுலேருந்து கொஞ்சமாக வந்து 65 எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டியான தயிர் 1 tablespoon சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சிக்கனு. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் கொஞ்சமாக வந்துட்டு மேஜிக் மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வறுக்கும் போது கொஞ்சமாக வந்துட்டு கடல மாவு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க சிக்கன் அளவுக்கு தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் மாறும். கடல மாவு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 3மே சேர்த்து வறுத்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கும். 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. காரம் வந்து பசங்க சாப்பிட்றதுல நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் தருதே பச்சை மிளகா தான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் வதங்கினதும் காரத்தூளுமே இதிலேயே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு தோசை சூடுறதுக்காக மாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு பசங்களுக்குமே தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ 7 பார்த்தீங்கன்னா 10 minutes தான் இருக்குது. ஏன்னா நான் கரெக்டாக ஒரு 7க்குள்ளே வந்துட்டு இந்த வேலைலாம் முடிக்க பார்க்கணும். அப்போ தான் ஒரு 7 மணிக்கு பசங்களை எழுப்பி அவங்களுக்கு தலைவாரி அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆச்சுனாலும் டைம் சுத்தமாக பத்தாது. இதே பாய் பேபியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தலைவாடுற வேலை இருக்காது. இப்போ பொம்பளை குழந்தைங்கனால தலைவாரத்துக்கே எனக்கு எப்படி ஒரு 1/2 hour அதுக்கே டைம் போயிடும். இப்போ எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 7 மணி தான் எழுந்திருப்பா. கரெக்டாக 8 o'clock ஷார்ப்பாக பையன் ஸ்கூலில் இருப்பான். ஏன்னா வேலை அவ்வளோ இருக்காது, வெறும் லஞ்ச் ரெடி பண்ணுற வேலை தான்.
யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா அவனே போட்டுப்பான், அவ்வளோலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நம்ம ஒன்று ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் டைம் ரொம்பவே தேவைப்படும். அதுலேயும் என் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு ஒரு நம்ம பின்னல் எப்படி போடுறோமோ அதே லெவலுக்கு இந்த சைடுமே வந்துட்டு பின்னல் அதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஏறி இறங்கி இருந்தாலும் அழுவ ஆரம்பிச்சிருவா. யார் யார் பசங்களாம் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்துறதுக்கு அளவு தான் எடுக்கணும். அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்ததுன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இதுதான் ரேஷியோ. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோட கண்டினியூஷன் இதுதான். பிளிங்கெட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், பார்த்து தான் வாங்கியிருந்தோம். அதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு 2 நாள் வச்சதா, ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் காயாக இருக்க மாதிரி, ஒன்று வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி, அதுதான் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துச்சு, செம்ம காயாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு டவுட்டுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரியோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேஃபர் பிஸ்கெட்டுமே போட்டிருந்தேன். சப்போஸ் இது சரியில்லைனா அது வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை பிஸ்கட் இருந்ததுனால அது வச்சு கொடுத்தேன். செம்மையாக சொதப்பிச்சு இன்றைக்கி. இப்படி தான் அது வரவுமே பார்த்திங்கன்னா லேட் ஆச்சு, 1/2 hour ஆச்சு பிளிங்கெட்லேருந்து எங்களுக்கு வரவே. அப்படி இல்லைனா பேன் கேக்காச்சும் செஞ்சுருக்கலாம், ஆனால் அதுக்குமே எனக்கு டைம் இல்லை. நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவுமே முன்னாடி நான் வாங்கி வைக்கல. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி சொதப்பி டைம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துட்டு, இப்போ ஊற வச்சிருந்த அரிசி எல்லாமே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் சேர்க்கலை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா இப்படியே தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பசங்களுக்கு டிஃபனுமே வச்சு கொடுத்துட்டேன். பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.